தன்னலம் கருதாத தலைவர்கள் என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் ஒரு 20லிருந்து 25 நிமிடங்கள் பேசுவதற்காக நாகர்கோவிலிருந்து அரசு பள்ளி ஆசிரியர் திரு நாகராஜகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்ன சிறப்பு என்றால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கின்ற எந்த இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இவர்தான் அதை தொகுத்து வழங்குகிறார். ஒரு குமரி மாவட்டத்தினுடைய செல்ல பிள்ளையாக, இலக்கிய குழந்தையாக இருக்கிறவர் நம்முடைய நாகராஜகுமார் அவர்கள். அவர் இப்பொழுது பேரே நாகராஜ் என்று வைத்திருக்கிறார். அதனால் படமெடுத்து ஆடுவார் அவருடைய தலைப்பில். ஆக தன்னலம் கருதாத தலைவர்கள் என்கிற தலைப்பில் ஒரு 20-25 நிமிடங்கள் மத்தியிலே உரையாடுவதற்காக திரு நாகராஜகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இனிய தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமது, கனியை பிழிந்திட்ட சாறு, அதன் கதியில் வாழ்ந்திட யாம் பெற்ற பேறு, தமிழாலும் தமிழ் மொழியாலும் எல்லாம் சாத்தியமே என்று கூறி, பொதிகையில் பிறந்து முச்சங்கம் வளர்த்து முக்கடல் முத்தமிட்டு, வைகையதை வாழ்த்தி காவேரியில் கவிபாடி, உயிரில் கலந்து மெய்யில் மலர்ந்து உயிர்மையாய் மனமீசி, வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்தில், கல் தோண்டி மண் தோண்டா காலத்தே வாளோடு தோண்டிய மூத்த குடியான் தமிழ் குடி தந்த உலகின் மூத்த மொழியாம், முதன்மை மொழியாம், முத்தமிழ் மொழியாம், செங்கோல் நழுவியா செவ்வியல் மொழியாம், என் தாய்மொழிக்கு சதகத்துல்லா கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து மகுடம் சூட்டுகிற விழா. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாபெரும் வெற்றி விழாவில் தன்னலம் கருதா தலைவர்கள் என்ற தலைப்பிலே பேச முற்பட்டிருக்கிறேன் என்கிற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியும் கூடியும் இருக்கிறது. உலக வரைபடத்தை எடுத்து பார்க்கிற பொழுது அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய் தமிழகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் முன்னோர்கள் பல் இன்னுயிர்களை சந்தித்து இரத்த சோலைகளால் உருவானதுதான் இந்திய தேசமும் தாய் தமிழகம் என்கிற பொழுது, அந்த தன்னலம் கருதா தலைவர்களுடைய பயணப்பட்டு இருக்கிற பொழுது மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பணியை தாய் தமிழகம் செய்திருக்கிறது என்கிற பொழுது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் இந்த துயரத்தை தன்மட்டாக செய்து இந்த மாபெரும் வெற்றிக்கு விதைவிட்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறி, அன்பானவர்களே, நம்முடைய தாய் தமிழகத்தில் தமிழை எழுதி தமிழை பாடி சுதந்திர வேட்கையை இந்த மண்ணிலே விதைத்தவன் ஒருவன். எட்டயபுரத்திலே பிறந்து எட்டா புகழுக்கு சொந்தக்காரன் முண்டாசு கவி பாரதி. பாரதியை சொல்லாமல் யாரும் தமிழ் விடுதலையை பேசிவிட முடியாது. பாரதியை பாடாமல் தன்னலமற்ற தலைவர்களை பேசிவிட முடியாது என்பதுதான் வரலாற்று உண்மை. அந்த அளவுக்கு தாய் தமிழை தன்னுடைய கையில் எடுத்து தாய் தமிழக மக்களுக்கு விடுதலை உணர்வை ஓட்டி வளர்த்தான் பாருங்கள். அவன்தான் முண்டாசு கவி பாரதி. தன்னுடைய எழுத்துக்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் நம்மளை எல்லாம் பிரித்தாள்கிற கொள்கையில் கடைபிடித்தான் ஆங்கிலேயன். அவருடைய பரங்கி படையை அவருடைய எழுத்துக்களால் ஒரு மனிதன் சாகடித்தான் என்பதுதான் வரலாறு. அதை செய்து முடித்தான் பாவின். மண்ணிலுடைய கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது பாரதியார் தனக்கென்று வாழாமல் இந்த சமூகத்தென்று வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன். அவன் பாடுகிறான் பாருங்கள். அக்குனி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடர் பொந்தியடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் மூப்பில் குஞ்சென்றும் வீரமுண்டு உண்டோ என்று அந்த ஒற்றை வரிகளுக்காக அந்த சுதந்திர வேட்கையை ஊட்டி வளர்த்தான் மக்களிடத்தில். அங்கே சுதந்திர வேட்கையானது வட இந்தியாவோட தென்னிந்தியாவில் பேறு பெற்று அங்கு கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. அந்த அளவுக்கு சுதந்திரத்தை தன் கையில் எடுத்தவன். அது மட்டுமல்ல, ஜாதிய பாகுபாடுகளை உடைக்க வேண்டும் என நினைத்தான் இல்லையா? ஜாதி இல்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்று நினைத்தான். சாதியின் தீண்டாமையை தீக்கிட்டு இரையாக்குவேன் என்றான் பாரதி. அவன் அழகாக சொல்லுவான், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது அப்பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரு சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை நிறம் ஒரு குட்டி என்று கூறிக்கொண்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவை வெவ்வேறு நிறம் இருந்தாலும் இவை யாவும் ஒரே தரம் ஒன்று, இவற்றில் சிறந்ததென்றும் இவற்றில் தாழ்ந்ததென்றும் மண்ணில் இல்லை. வண்ணங்கள் வேறுபட்டாலும் இந்த மனிதல் வாழ்வில் ஒற்றுமை நிலை கொண்டாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வரிகள் மூலமாக சாதியை சாடியவன். எல்லாவற்றிற்கு மேலாக உண்மையிலே நான் பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்கு இந்த கல்லூரியிலே ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். பாரதி வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதை உடைத்து
பெண்களுக்காக முதலில் குரல் கொடுத்தவன் பாரதி என்கிற பொழுது உண்மையிலே மகிழ்கின்ற ஒரு தருணமாக இருக்கிறது. கவிமணி அழகாக சொல்வார், மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவும் செய்திடல் வேண்டுமம்மா, மங்கையர் கைநலம் பார்த்ததாலே இந்த பாரில் வரங்கள் வளர்ந்தம்மா என்று கவிமணி சொன்னார். அதைத்தான் பாரதி ஏற்றையும் பெண்கள் தொடுவதென்று எண்ணியிருந்தோர் மாய்ந்து விட்டார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்களை நடத்த வந்தோம் என்று தன்னுடைய கும்மிப்பாட்டின் மூலமாக முதலில் பெண்ணிய விடுதலை ஒத்துழைத்தார். என்ன கொடுமை பாருங்கள் இல்லையா? இந்தியாவில் ஒரு கொடுமை என்னன்னா, ஆங்கிலேயனுக்கு இந்திய அடிமை, இந்திய நாட்டினுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு நம்முடைய வீட்டில் உள்ள ஆண்மகர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் அந்த அடிமைத்தனத்தை வீட்டில் உள்ள பெண்கள் மீது திணித்து அவருடைய அடிமை விலங்கை பூட்டி இந்த சமுதாயத்தில் வழிநடத்தினார்கள். அதை உடைத்தெறிய வேண்டும் என்று நினைத்து பாரதி முதலில் பெண்ணியம் சார்ந்த குரலை எழுப்பினான். அதுவல்லவா அவனுக்கு வெற்றியும் பாராட்டியும் புகழையும் பெற்று தந்தது. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அழகாக சொன்னான் கல்வியை பற்றி. வயிற்றுக்கு சூட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்று பல கல்வி தந்து இந்த பாரை உயர்த்திட வேண்டும் என்றான் சொன்னான் இல்லையா? அவனுக்கு தெரியும் இந்த சமூகம் முன்னேற வேண்டுமெனில் கல்வி ஒன்றே சிறந்த ஆயுதமாக இருக்கிறது. எனவே கல்வியை ஒருவருக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் யாரும் அவரை அடிமைப்படுத்தி விட முடியாது. அதைத்தான் சொன்னால் இங்கு வாழ்கிற மனிதருக்கெல்லாம், இங்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்றுக்கு சோட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்று பல கல்வி தந்து இந்த பாரை உயர்த்திடும் என்றான் பாரதி என்கிற பொழுது அங்கு கல்வி திறன்பட்டு வளம்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் செய்துவிட்டு அவர் சொன்ன இந்த வார்த்தை தான் இன்று மதிய சத்துணவு திட்டம், காலை சிற்றுண்டி என நம்முடைய தாய் தமிழகம் குழந்தைகள் மத்தியில், முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் இந்த திட்டங்கள் இன்றாக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அன்று பாரதியிட்ட ஒரு சொல் பின்னால் வந்தவர்களை வழிநடத்தி என்பதுதான் உண்மை வரலாறு. மக்களுக்காகவும் வாழ்ந்தவன் தான் பாரதி. தன்னலம் கருதாமல் உழைத்தவன் பாரதி. அவன் சிறு வயதிலே எட்டயபுரத்து மன்னனிடத்திலே தன்னுடைய கவியை பாடி பாரதி என்ற பட்டத்தை அவன் பெற்றான். அவன் நினைத்திருந்தால் ஏதோ ஒரு மன்னனுக்கு கவி பாடி செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கலாம். அவன் நினைத்திருந்தால் ஏதோ ஒரு அரண்மனையில் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. என் தாய் தமிழகம் விடுதலை பெற வேண்டும், என்னுடைய தாய் தமிழகத்தோடு சேர்ந்து இந்த நாடும் விடுதலை பெற வேண்டும் என்று தன்னலம் பாராமல் உழைத்த ஒரு தளபதியாக இருந்தான். அவன்தான் பாரதி. கடைசியாக தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கூறுகிறான். அம்மா, தங்கம்மை அவர்களை அழைத்து கூறுகிறார். அந்த இரு மகள்களையும் அழைத்து கூறுகிறார் பாரதி. அம்மா, உங்களுடைய தந்தை உங்களுக்காக எதுவும் வைக்கவில்லை என்று தயவு செய்து வருத்தப்படார்கள். இதோ இந்த பெட்டி இருக்கிறது, உங்களுக்கு கஷ்டம் வருகிற பொழுது இந்த பெட்டியை திறந்து பாருங்கள், அப்போது உன்னுடைய தந்தையினுடைய புகழ் தெரியும் என்றார்கள். அவர் சொன்ன வார்த்தை, நாடு விடுதலை பெற்றது 1947 ஆகஸ்ட் 15. 1949 முதலில் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல் என்று சொன்னால் அது பாரதி எழுதிய அனைத்து நூல்களும் இந்திய தேசத்தில் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதுதான் பாரதி. அந்த பாரதியினுடைய மனைவியானவர் 1951 திருச்சி வானொலி நிலையத்தில் ஒரு உரையை நிகழ்த்துகிறார். நான் தான் செல்லம்மாள் பேசுகிறேன், பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பேசுகிறேன் என்று அந்த உரையிலே சொல்லுகிற பொழுது சொன்னார், என்னுடைய கணவர் வீட்டுக்காக வாழ்ந்தாரோ இல்லையோ, நாட்டுக்காக வாழ்ந்தார். எங்களுக்கென்று எதுவும் சேமித்தாரோ இல்லையோ, ஆனால் மக்கள் உள்ளங்களிலெல்லாம் தாய் தமிழை ஊட்டி வளர்த்தார். நான் இன்று உரை நிகழ்த்துகிற பொழுது கோடான கோடி தமிழ் மக்கள் என் உரையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், அதில் நான் பெருமை அடைகிறேன். எனவே என் கணவன் பாடல் எழுதுகிற பொழுது பைத்தியக்காரன், பித்து பிடித்தவன் எல்லாம் திட்டினார்கள். நான் இன்று சொல்கிறேன், அவன் பைத்தியக்காரன், திட்டுகிறான் என்று சொல்லவில்லை. ஆனால் அதையும் தாண்டி நாட்டு மக்கள் மீது பைத்தியமாக இருந்தானா என்பது உண்மை வரலாறு. அது இன்று நிரூபித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த கண்ணீர் மல்க அந்த செய்தியை சொல்லி வெளியே வருகிற பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்களும் அழுதார்கள் என்ற செய்தி ஒரு தலைவனை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் பாரதி தன்னலம் கரைமாமல் உழைத்த ஒரு மாமேதையாகவே வாழ்ந்தார். எனவே திருநெல்வேலியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்திலே பிறந்து எட்டா புகழுக்கு சொந்தக்காராக இருந்தவர் தன்னலம் கருதா தளபதி நம்முடைய முண்டாசு கவி பாரதி என்று கூறுகிறேன். அன்பானவர்களே, அடுத்ததாக கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ.சி.யினுடைய கதை ஒன்றை சொல்லுகிறேன், கேளுங்கள். தன்னுடைய தந்தை சிறந்த வழக்கறிஞர், அதாவது பாஞ்சாலம் குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த மண்ணிலே பிறந்தவன். ஒட்டப்பிடாரம் என்ற இடத்திலே பிறந்து தமிழ் தேசிய உணர்வால் வளர்க்கப்பட்டவன். இருந்தாலும் ஒட்டப்பிடாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த வழக்கறிஞர் தொழிலை படிக்கிற பொழுது சிறு வயதில் தொடக்கப்பள்ளியை ஒட்டபிராத்தில் படிக்கிறார். அடுத்தது உயர்நிலைப் பள்ளியை தூத்துக்குடியிலே படிக்கிறார். படித்து முட்டு உன்னுடைய ஒரு கடையிலே கணக்காளராக பணியை சேர்ந்து கொள்கிறார். இருந்து வருமானம் போதுமானதாக இருந்தது. ஆனால் அவருடைய ஆசையும் கனவும் பெரிதாக இருந்தது. உடனே திருச்சிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் சட்டம் பயில்கிறார். சட்டம் என்றால் சாதாரண சட்டம் இல்லமா, குற்றவியல் பிரிவை படித்து அதில் சிறந்த மாணவனாக தேர்ச்சி பெறுகிறார். நினைத்து பாருங்கள், ஆங்கிலேயுடைய ஆட்சி காலத்தில் ஒருவன் படித்து குற்றவியல் பிரிவில் நீதிமன்றத்திலே வழக்காட வேண்டும் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தவன்தான் வஉசி அவர்கள். வஉசி அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார். வாதாடி கொண்டு ஒட்டப்பிரகாரத்திலே தன்னுடைய வழக்கறிஞர் பணியை தொடர்கிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு காவல்துறையும் ஆங்கில பரப்புத்துறையும் சேர்ந்து அவர்களை சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த வஉசி பொங்கி எழுகிறான். தன்னுடைய சட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் கையூட்டு வாங்கி கொண்டு இந்த செயலை செய்கிறார்களோ, நீதிபதியாக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், அங்கு ஊழியம் செய்கிற ஊழியராக இருக்கட்டும், காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் அவன் தண்டனை வாங்கி கொடுக்கிறான். இதை பிடிக்காத பரங்கியர் கூட்டமும் காவல் படையும் அவரை சேர்ந்து நசுக்க பார்க்கிறது. உடனே பதறி போனார் அவருடைய தந்தை. மகனே, நீ நாட்டுக்காக பணி செய்கிறாய், ஒன்றும் தவறில்லை, ஆனால் உன் உயிர் முக்கியமடா என்று சொன்ன பிறகும் கூட இவர் மறுத்தார். உடனே நீங்க பணி செய்தது போதும், தூத்துக்குடிக்கு செல்லென்று தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கிறார். தூத்துக்குடிக்கு கடல், வங்கக்கடல் அவள் வரவேற்றது. வங்கக்கடல் வாழ்த்தி வரவேற்றது வஉசி என்பதுதான் உண்மை. உடனே வங்கக்கடல் கரையை பார்க்கிற பொழுது ஆங்கிலேயுடைய கம்பெனிகள் அங்கு கப்பல் போக்குவரத்தை நிறுவிக் கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் போக்குவரத்தானது சார்ந்த நம் மக்களுடைய நிலைமைகளை சீர்குலைக்கக்கூடிய மாபெரும் ஒரு சதி திட்டத்தை செய்து கொண்டிருந்தது. சுதேசிய பொருட்களுக்கு இங்கு மறுக்கப்பட்டு அந்நிய ஆங்கிலேயிலிருந்து விற்பனை செய்யக்கூடிய அனைத்து பொருட்களும் மூட்டை மூட்டையாக என் தாய் தமிழகம் தந்த துறைமுகத்தில் வந்து இறந்துகிறதே என்று சொல்லி அங்கு மாபெரும் ஆற்றலோடு வஉசி ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிறான். எனவேதான் அவன் அதற்கு போட்டியாக மாபெரும் கப்பலை வங்கக்கடலை மிதக்க விடுகிறான். அவன் மிதக்க விட்ட போது ஒட்டுமொத்த தமிழகத்தின் இதையும் தோண்டின் போலோடு தோன்று அக்தலார் தோன்றலின் தோண்டாமை நன்றி என்று கூறி வஉசியை வாழ்த்தி நின்றது என்பதுதான் வரலாறு. அன்பானவர்களே, இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆங்கிலேயர் கூட்டம் 1908 அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த பாரதி, சுப்பிரமணிய சிவா ஆகியோர் இணைந்து எப்படியாவது அவரை மீட்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். இறுதி வரை முடியவில்லை. உடனே பாரதி தன்னுடைய தலையங்க பக்கத்தில் சுயசமித்தத்தில் எழுதுகிறார், அங்கே செக்கிழுந்து படுபாடு தெரியவில்லையோ இல்லையா, ஆங்கிலேயன் கைது செய்கிறான், அங்கு சிறைச்சாலையில் செக்கிழுத்து துன்பப்பட வைக்கிறான், அதாவது சணல் பிழிக்கிற இயந்திரத்தை சுத்த வைத்து அவருடைய கையை பஞ்சாக்குகிறான், இதையெல்லாம் செய்து கொடுமைப்படுத்துகிறான். இதை சுதேசமுத்திரத்தில் பாரதி எழுதி கொண்டிருக்கிறார். எழுதியவுடனே அங்கு கிளர்ச்சி வெளிப்படுகிறது. இருந்தும் அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அதையெல்லாம் தாண்டி 1912ஆம் ஆண்டு வஉசி விடுதலை அடைகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே அத்தனை பேரும் பொங்கி எழுகிறார்கள். விடுதலை ஆகிவிட்டான். அன்று ஒரு கப்பலுடைய செலவு எவ்வளவு தெரியுமா? ஒரு கப்பலை கட்டுவதற்கு 10 லட்சம் ரூபாய். நினைத்து பாருங்கள், தன்னுடைய உடைமைகள், சொத்து, மதிப்பு அனைத்தையும் இழந்துவிட்டு ஒரே ஒரு ஒற்றை கப்பலுக்காக தாய்மண்ணை காக்க வேண்டும் என்று அத்தனை உடைமைகளையும் செலவழித்து அவன் வாங்கிய கப்பல் அங்கு சூறையாடப்பட்டது. ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கடைசி நிலையில் உச்சக்கட்ட வறுமைக்கு தள்ளப்பட்டார். மீண்டும் விவசாயம், அங்கங்கே பத்திரிகை தொழில், கணக்கர் தொழிலை செய்து வாழ்ந்தான். நினைத்து பாருங்கள், வஉசி நினைத்திருந்தால் ஒரு சிறந்த வழக்கறிஞராக வாதாடி ஒரு வழக்குக்கு 10,000 வைத்து வாங்கி கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம். துன்பப்பட்டிருக்க வேண்டிய தேவையில்லை. கடைசியாக அவனுடைய வறுமை எப்படி இருந்தது என்று சொன்னால், சட்ட புத்தகத்தையே விலைக்கு பேசுகிற அளவுக்கு அவன் வாங்கி வைத்த சட்ட புத்தகத்தை 200 ரூபாய்க்கு விலைக்கு பேசுகிற அளவுக்கு அவனுடைய வறுமையில் தள்ளப்படுகிறான். எனவே தன்னலம் பாராமல் உழைத்து சுதேச கப்பலை இந்த வங்கக்கடலை நிறுவியதற்காக அவனுக்கு மாபெரும் தண்டனை அளிக்கப்பட்டது. எனவே வஉசி இந்த மண்ணில் உயிர் உள்ளவரை அவனுடைய புகழ் நிலைத்திருக்கும். தன்னலம் பாராமல் இந்த நாட்டிற்காக உழைத்த ஒரு உத்தம மாவலன் என்று சொன்னால் அதுதான் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள். எனவே வரலாற்று இருக்கிறவரை வஉ சிதம்பரம் பிள்ளையும் நினைவில் இருப்பார். அன்பானவர்களே, எல்லாவற்றிற்கு மேலாக திருநெல்வேலி மண்ணிலே பிறந்து திருநெல்வேலிக்கு இருக்கக்கூடிய செங்கோட்டையில் பிறக்கிறான். அவனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அவனுடைய சிறு வயதிலே படிக்கின்ற பெரும் ஆற்றலை பெறுகிறான். ஒருவன் படித்து முடித்த உடனே திருவிதாங்கூர் சமஸ்தானம் அன்று செங்கோட்டையில் இருக்கிறது. படித்து முடித்து நல்ல மதிப்பெண்ணை பெறுகிறான். மதிப்பெண்ணை பெற்ற உடனே அவனை அனுப்பி எங்கே படிக்க வைக்கிறார்கள்?
கேரளாவில் அனுப்பி அவன் சட்டத்தை படிக்க வைக்கிறார்கள். அங்கேயும் படித்துக் கொள்கிறான். இளங்கலை முடித்து வெற்றி பெறுகிறான். பிறகு வெற்றி பெற்றவுடனே தன்னுடைய குடும்ப சூழலின் காரணமாக ஒரு பணியை தேர்வு செய்து அங்கு பணி செய்கிறான். அதற்கு உள்ளதாக அவனுக்கு அரசு பணியானது கிடைக்கிறது. வனக்காப்பாளர் பணியை அவன் ஏற்றுக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறான். அப்போதுதான் சுப்பிரமணிய சிவாவோடு இணைந்து பல்வேறு திட்டங்களுக்காக, நாட்டின் விடுதலைக்காக போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 1908ஆம் ஆண்டு வஉசி கைது செய்யப்பட்டதை நினைத்து பெரும் துயருட்டான். உடனே தன்னுடைய வேள்வியெல்லாம் தூக்கி எறிந்து அந்த இடத்திலே தானும் விடுதலை போரில் குதிக்கிறான் ஒரு இளைஞன். நினைத்து பாருங்கள் இல்லையா? ஒரு இளைஞன் 25 வயதான் ஆகியது. இவ்வாறு கைது செய்து விட்டார்கள். வஉசியை கைது செய்துவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் தளித்து நின்றார்கள். உடனே இவர் என்ன செய்தான் தெரியுமா? நான் என்னை இதில் ஈடுபடுத்திக் கொள்கிறேன், முழுவதுமாக இந்த எதிரிகளை ஒழிக்க வேண்டும் என்று கூறுகிறான். அப்போது திருநெல்வேலியை ஆட்சித்தலைவர் ஆஷ்துரை, ராபர்ட் ஆஷ்துரை என்பவன் அங்கு பல்வேறு கட்டளையிட்டு மக்களை சிதைத்துக் கொண்டிருந்தான். சுதேசிய பொருட்களுக்கு வரிகளை இட்டுக் கொண்டிருந்தான். இதனால் மக்கள் பயந்து நடுங்கி சுதேச வெள்ளத்தில் நீந்தாமல் அங்கு சுதந்திரம் தடைபெற்று நின்றது. அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அன்று முதல் அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான், ஆஷ்துரையை எவ்வாறு கொலை செய்வது என்று. உடனே அதற்கான சந்தர்ப்பத்தை பார்த்து காத்து கொண்டிருக்கிற பொழுது 1911ஆம் ஆண்டு ஜூன் 17 சரியாக திருநெல்வேலியிலிருந்து ஆஷ்துரை தன்னுடைய மனைவியோடு சென்னைக்கு புறப்படுகிறார் என்ற செய்தி வருகிறது. சரியாக 10:35 மணிக்கு வாஞ்சிநாதன், பேரை பாருங்கள், வாஞ்சிநாதன் சென்று அந்த இடத்திலே இருந்து 10:35 மணிக்கு தன்னுடைய ரிசர்வ் பெட்டிகை சென்று தன் மறைத்து வைத்திருந்த தோட்டா துப்பாக்கி எடுத்து யாரை சுடுகிறான்? ஆஷ்துரையை சுட்டுக் கொள்ளுகிறான். நீ எவனடா என்னுடைய நாட்டை சூறையாடுவதற்கென்று சுட்டுக் கொள்ளுகிறான். சுட்டு கொண்ட பிறகு என்ன செய்தான் தெரியுமா? 25 மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் தன்னை பிடித்து விட்டால் தனக்கு சாதகமாக உதவி செய்த அத்தனை பேரையும் இவர்கள் போட்டு எடுப்பார்கள் என்று கூறி அதே தோட்டாவை எடுத்து தன்னுடைய நெற்றிப்பொட்டில் வைத்து மரணத்தை தழுவுகிறான். நினைத்து பாருங்கள், அரசு வேலை, நல்ல படிப்பு, கௌரவமான குடும்பம், இதை விட்டு ஒருத்தன் போராட்ட காலத்திற்கு வந்து நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தான் என்று சொன்னால் அவன்தான் வாஞ்சிநாதன். எனவேதான் அவனை வாஞ்சி மணியாச்சி என்று புகழ்ந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பெயரை சூட்டி தமிழக அரசு கௌரவப்படுத்தியது. எனவே வாஞ்சிநாதனும் தன்னலம் கருதாமல் தமிழ்நாட்டிற்காக மாபெரும் தொண்டாற்றிய தலைவன். அன்பார்களே, அடுத்ததாக மஞ்சளும் மரவள்ளி கிழங்கும் செழித்து விழுகிற புண்ணிய பூமி, ஈரமான மண். ஈரமான மண்ணிலே ஈரோட்டு பகுதியிலே ராமசாமி என்கிற ஒரு பிறக்கிறார். பிறந்த முதலே அவருக்கு தொடக்க பள்ளிவாடு அங்கு வழங்கப்படுகிறது. தொடக்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. அவருடைய தந்தை சொல்லி அனுப்புகிறார், மகனே, நீ வேறு எந்த வீட்டிலையும் சென்று என்ன பண்ணக்கூடாது? தண்ணீர் குடிக்கக்கூடாது. தயவு செய்து அந்த ஆசிரியர் வீட்டில் சென்று தான் நீ தண்ணியை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரியப்பா என்று கூறிக்கொண்டு அவன் பள்ளிக்கூடம் செல்கிறான். ராமசாமி பள்ளிக்கூடம் சென்றவனுக்கு அங்கு ஒரு சோதனை வருகிறது. இவனுக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்கிறது. அங்கே ஆசிரியரிடம் தண்ணி கேட்கிறார். ஆசிரியருடைய மனைவியோ ஒரு குவளை, அதுக்கு நடுத்து இன்னொரு பெரிய ஜாடியை கொண்டு வந்து தண்ணியை விடுகிறார்கள். தண்ணீர் விட்டு அவன் குடித்த பிறகு அவன் பார்வையிலே அந்த கையில் சிறிது தண்ணி எடுத்து அந்த கோப்பையை தெளித்து அதை உள்ளே எடுத்துக்கொண்ட காட்சி அவனை துன்புறுத்தியது. அன்று முதல் இவன் அந்த வகுப்பறையில் இருக்கிற பொழுதெல்லாம் ஆசிரியர் வீட்டில் தண்ணி குடிப்பதில்லை. தாகம் எடுக்கிற பொழுதெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் தண்ணி குடிப்பான். எனவே அந்த தீண்டாமை அவனை தீக்கிரை ஆக்கியது. உணவே தீண்டாமையை வீரிட்டு கொளுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு புரட்சிகளை அங்கு இருக்கிறான். மக்களை சிந்திக்க தூண்டுகிறார். எவர் ஒருவர் தலைவன் மக்களை சிந்திக்க தூண்டுகிறானோ அவனை சிறந்த தலைவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு பகுத்தறிவு சிந்தனையை அங்கே பார்போற்ற வலம் வருகிறார் ராமசாமி. ராமசாமிக்கு எப்போதுமே நகைச்சுவையை பேசுவதில் பயங்கர எண்ணமானவர். நகைச்சுவையை பேசிக்கொண்டே காங்கிரஸோடு இணைந்து கொண்டு இந்திய விடுதலைக்காக காந்தியின் மீது கொண்டு நம்பிக்கையால் அங்கு இணைகிறார். அங்கு பல்வேறு போராட்டங்களை நடத்தி முடிக்கிறார். கதராடை விற்பனை செய்வதற்காக பாராளும் போற்றுகின்ற அதிகப்படியான விற்பனைக்கு சொந்தக்காரன் நாயனுடைய மகன் அங்கு வீதி வீதியாக சென்று தன்னுடைய சுதேசி துணியை விற்பனை செய்கிறார். சுதேசி துணியை வாங்குங்கள், இந்த சுதேசி துணி நல்ல துணி, ஆனால் அங்கு பரதேசிகள் விற்கும் துணி அல்ல, உங்கள் வாழ்க்கையை பாழாக்கும் துணி என்று சுதேசி பரதேசி என்று வார்த்தையை பயன்படுத்தியவன் பகுத்தறிவு பாவலன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் சொன்னார், பெண்களை பற்றி சொல்கிற பொழுது
கரண்டியை பிடுங்கிவிட்டு பெண்கள் கையில் புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்ன பகுத்தறிவு பாவலன். கரண்டியை பிடுங்கிவிட்டு பெண்கள் கையில் புத்தகங்களை கொடுங்கள், அவர்கள் இந்த சமுதாயத்தில் தலை துவங்க வேண்டும், அப்போதுதான் இங்கு விடுதலை என்பது சாத்தியம் என்று உறக்க சொன்னவன். அது மட்டுமல்ல, 1921ஆம் ஆண்டு காந்தியின் தலைமையிலே கல்லுமழையில் போராட்டம், கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது அங்கு வருகை தந்த 100 தொண்டர்களை அழைத்து கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களோடு அவருடைய மனைவி பொன்னம்மாளும் நாகம்மையும் சேர்ந்து, நாகம்மை தங்கை வந்து பொன்னம்மாள் இருவரும் சேர்ந்து அந்த போராட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை அங்கிருந்து பார்க்கிறார் காந்தி, பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் வெற்றி அடைகிறது. வெற்றி அடைகிற போது சொன்னான், உங்கள் தோட்டத்திலே மரங்கள் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து தானே நாங்கள் கல்லை இறக்குமதி செய்கிறோம் என்று சொன்ன உடனே இவன் சொன்ன ஒரு பதில், அன்று இரவோடு இரவாக தன் தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வேரோடு வெட்டி சாய்த்து முதல் துவக்கத்தை தன்னிடத்திலிருந்து துவங்குவோம் என்று தாராள மனப்பான்மையோடு இந்திய சுதந்திர வேள்விக்கு வித்திட்டவன். உடனே அங்கிலிருந்து இருக்கக்கூடிய மது ஆலை நிறுவனங்கள் காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. காந்தி என்ன தெரியுமா சொன்னார், இந்த போராட்டத்தை நிறுத்துவது என் கையில் இல்லை, எங்கோ இருக்கக்கூடிய ஈரோட்டிலே 2 பெண்மணிகள் இருக்கிறார் பாருங்கள், அந்த தங்கம்மை பொன்னம்மாள் என்கக்கூடிய அந்த 2 பெண்களுடைய கையில் இருக்கிறது, எனவே நீங்கள் அவரிடம் சென்று முறையிடுங்கள் என்று சொன்னார். அன்று முதல் ஈவேரா சிறந்த ஒரு தன்னம்பிக்கையோடு போராளியாக பகுத்தறிவு சிந்த மிக்கனையாக அங்கு வலம் வருகிறார். அங்கு இருக்கிறது 1924-25 நமது அண்டை மாநிலமான கேரளாவிலே வைக்கம் போராட்டம் தலையெடுக்கிறது. ஒரு வீதியில் செருப்பணிவது குற்றம், அங்கு தண்ணீர் குடிப்பது குற்றம், நடப்பது குற்றம் என்று தீண்டாமை தீயிட்டு எறிகிறது. அந்த வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் கேரளா சமூகம் கைது செய்கிறது. இதை கவனித்துக் கொண்டிருந்த பெரியார் உடனே கிளம்பி வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதில் வெற்றியும் கண்டார். அதனால் தான் அவர் வைக்கம் வீரம் என்று கூறப்படுகிறது. 1994ஆம் ஆண்டு கரெக்டாக அவருக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரவு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்கிற கலந்தாருக்கு முன்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார், அவருக்கு அங்கு சிலை வைக்கப்படுகிறது, அதற்காகிற செலவை நாங்கள் என்ன சேர்க்கிறோமோ அதை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி வைக்கம் போராட்ட வீரர் என்று சொல்லி தாய் தமிழகத்திலிருந்து ஒரு மாமனிதனுக்கு அண்டை மாநிலமான கேரளாவில் சிலை வைக்கப்பட்டது என்று சொன்னால் உண்மையிலே அதுதான் ஈவேரா பெரியார். போராட்ட களத்தையும் தன்னெடுத்து தன்னலம் கருதாமல் உழைத்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முக்காணியாக இருந்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை காது கொடுத்து வாங்கி செயல்படுத்தியவர். எனவே தந்தை பெரியார் பகுத்தறிவு பாவலன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று சொன்னால் அங்கு அடிமைத்தனம் ஒளிந்திருக்கிறது, பெண்ணிய விடுதலை அடைந்திருக்கிறது. எனவேதான் தந்தை பிறந்த செப்டம்பர் 17 நாம் சமூக நீதி நாளாக நம்முடைய முதலமைச்சர்கள் அறிவித்து எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று சமூக நீதி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அத்தகைய தலைவர், தன்னலம் கருதாத உழைத்த மாபெரும் மேதை இதான் ஈவேரை பெரியார். அவரையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். நண்பர்களே, எல்லாவற்றிற்கு மேலாக விருதுநகரிலே பிறந்து வீரமிக்க செயல்களால் தன்னுடைய திறத்தாலும் கல்வியை பெற்றெடுத்து ஆகச்சிறந்த மொழிக்கெல்லாம் கர்ம வீராக காட்சியளித்தானே காமராஜர் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கங்கே கல்விக்கூடங்களை திறந்தார், பள்ளிக்கூடங்களை திறந்தார், அத்தனைக்கும் ஆசிரியர்களை நியமித்தார், கல்வியை கொடுத்தார், மதிய உணவு திட்டத்தை கொடுத்தார். எல்லோரும் ஓரினம் என்பதை உணர்த்துவதற்காக அங்கே வந்து அவர் என்ன செய்த செயல் என்று சொன்னார், எல்லோருக்கும் பள்ளி சூழல்களை வண்ணமயமாக வழங்கி எல்லோரும் சமம் என்பதை நிரூபித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக வைகை அணை ஒரு நாள் திறக்கப்படுகிறது. 1959 ஜனவரி 21 அன்று வைகை அணையை திறப்பதற்காக ஒரு ஓடோடி சென்று கொண்டிருக்கிறார். உடனே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு அதிகாரி வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து, ஐயா சற்று பொறுங்கள் ஐயா, இன்னும் ஊடகவியலாளர்கள் வரவில்லை, வந்ததும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு நம்ம இதை திறக்கலாமே அப்படி சொன்னார். அட படுபாவி இல்லையா, இந்த மண்ணிலே தாய்ப்பாலை கொடுப்பதற்கு எந்த தாயும் விளம்பரத்தை தேடுவதில்லையடா, என் குழந்தைக்கு இந்த வைகை அணையிலிருந்து நீரை கொடுப்பதற்கு எனக்கு எதுக்கடா விளம்பரம் என்று கேட்டு தாய் தமிழகத்தை சிந்திக்கவும் செயலாற்றம் வைத்தவர். அந்த வழியிலே சார் ஒரு 5 நிமிஷம், அந்த வழியிலே தோன்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். காஞ்சிபுரத்திலே கருத்தாக உதித்தவர். தன்னுடைய தமிழுக்காகவும் தமிழ் மணிக்காகவும் பல்வேறு செயல்களை செய்தவர். எழுத்துக்களால் நாடகத்தால் இந்த மண்ணை ஈர்த்து போட்டவர். 1969 ஜனவரி 14ஆம் நாள் தாய் தமிழ் நாடு என்று மெட்ராஸ் பிரகாரம் இருந்ததை, மாகாணம் என்று இருந்ததை தாய் தமிழ்நாடு என்று அனைவராலையும் அறிவிக்க வைத்து
தாய் தமிழகத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கரை சேர்த்தவர். 1967-68 யுனெஸ்கோவோடு இணைந்து மாபெரும் சொல்லாற்றல் மிக்க உலகத்தமிழ் மாநாடை நடத்தி இந்த மதுரை வெற்றி கண்டவர். அது மட்டுமல்ல, சத்தியமே ஜெயவே என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு வாய்மையே வெல்லும் என்று தன்னுடைய அந்த எம்ப்ளாயில் குறிவைப்பதற்காக வாய்மையை வென்றும் சொல்லாடையை இந்த சமூகத்திற்கு தந்தவன் அண்ணாதுரை. அதன் வழியில் வந்தார் கலைஞர் அவர்கள், முத்தமிழ் அறிஞர் அவர்கள். அவருடைய பிறப்பு இந்த மண்ணுக்கு வெகு சேவையாக இருந்தது. எனவே கலைஞர் அவர்கள் ஒரு அரசியல் சார்ந்திருந்தாலும் 4 நூற்றாண்டு வரலாற்றில் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் மாபெரும் தொண்டை செய்தவர். அவரை பற்றி சொல்லுகிற பொழுது நான் முத்துக்குமார் அழகாக ஒரு கவிதை சொல்வார். தலைவா, உன் பேனா ஒவ்வொரு முறையும் குடிகிற பொழுது ஒரு தமிழனும் தாய் தமிழும் தலை நிமிர்கிறது என்று சொன்னார். அதை வைரமுத்து அவர்கள் கலைஞரை பற்றி கூறுகிற பொழுது சொல்வார் இல்லையா, ஒரே நேரத்தில் நண்பா, ஒரே நேரத்தில் தலைவா, ஒரே நேரத்தில் சொல்லறிந்தவனும் கர்ணனாக சொல்லறிந்தவனும் காண்டிபனாக வில்லறிந்தவனும் கலைஞர் ஒருவனே என்று அவரை ஆக சிறந்த பண்பால் மரியாதையோடு அழைத்தார்கள். அன்பானவர்களே, எனவே தலைவர்கள் இந்த மண்ணிலே தோண்டிக் கொண்டே இருப்பார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக கலைஞர் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய வழக்கமும் தினந்தோறும் செய்தித்தாள்களை படிக்கக்கூடிய வழக்கமும் இருந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு பத்திரிகைகளில் ஒரு கவிதை ஒன்று வருகிறது. அப்போ தஞ்சை போராட்டத்தை பற்றி ஒரு மாணவன் அந்த கவிதையில் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறார் இல்லையா, அன்று தஞ்சை நஞ்சை உண்டு சாகுபடியானது, அன்று தஞ்சை நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று தஞ்சை நஞ்சை உண்டு சாகும்படியானது என்று. இதை அவர் பார்க்கிறார். பார்த்தவுடனே அது ஏர் என்று உடன்பிறப்பே என்று எழுதுகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் நம்முடைய அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர்கள், அந்த கவிதைக்கு சொந்தக்காரர். ஒரு வரி கவிதையில் முத்தமிழ் அறிஞர் இதயத்தில் இடம் பிடித்து அவர் விட்டு சென்ற பணிகளை இன்று மாவட்டம் தோறும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். என்னை பொறுத்த முறையில் இவர்கள் வரிசையில் சார் நீங்களும் ஒரு தன்னலம் கருதா தலைவர்களாம் என்று கூறி இந்த சிற்றுரையை முடிவுரையாக்கிக் கொள்கிறேன். முடிவுரை என்பதை என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, அன்பானவர்களை தொடர்ந்து வாசியுங்கள், வாசிப்புதான் உங்களை வளமாக்குங்கள் என்று கூறி, முடியும் என்ற உரைக்கு முடிவுரை எழுதாதார்கள், முடியும் என்பதற்கு முன்னுரையாக இருங்கள் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் எடுத்து ஆடுவார்னு சொன்னேன், கடைசியில் என்னவே கொத்திடுவார் போல இருக்கு. அருமையாக பல கருத்துக்களை சொன்னால, பல தலைவர்களை அப்படியே உங்களுக்கு படம் பிடித்து காட்டினார். பல பேரை சொன்னார். பெருந்தலைவர் காமராஜரை சொன்னார், தமிழகத்தினுடைய தலைவர்களாக சொன்னார். பெருந்தலைவர் காமராஜருடைய 100ஆண்டு விழா நடைபெற்ற பொழுது அன்று அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். நான் அந்த விழாவிலே பார்வையாளர் வரிசையிலே உட்கார்ந்திருந்தேன். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளரான அன்று சட்டசபை தலைவராக இருந்த காளிமுத்து அவர்கள் உரை நிகழ்த்தினார். காளிமுத்து அவர்கள் ஆற்றிய உரையின் பொழுது சொன்ன ஒரு செய்தி இன்னும் என் நினைவிலே இருக்கிறது. காமராஜரை பற்றி எப்பொழுதுமே ஒரு உரை நினைவிலே இருக்க வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு புதிய செய்தி நமக்கு சொன்னால் அது நம்மளால் மறக்க முடியாது. அப்பொழுது காளிமுத்து சொன்னார், நல்லா பாருங்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் 3 பேரில் ஒருவருடைய அருள் தேவை. ஒன்று, அவனுக்கு லட்சுமியின் அருள் இருக்க வேண்டும், பணம் இருக்கணுமா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 3 பேரில் ஒருத்தருடைய அருள் தேவை. ஒன்று, அவனுக்கு லட்சுமியின் அருள் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சரஸ்வதியின் அருள் இருக்க வேண்டும், நல்லா படிச்சிருக்கணும். இல்லை என்றால் அவனுக்கு மன்மதனின் அருள் இருக்க வேண்டும், ஆள் அழகாக இருக்கணுமா, நடித்து பொழைச்சிக்கலாம், சீரியலில் நடிக்கலாம், சினிமாவில் நடிக்கலாம். அவர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு 3 பேரில் ஒருவர் அருள் தேவை. ஆனால் லட்சுமியினுடைய அருளும் இல்லாமல், பணமும் இல்லாமல், சரஸ்வதியின் அருளும் இல்லாமல், கல்வியும் படிக்காமல், மன்மதனின் அருளும் இல்லாமல், ஆளும் ரொம்ப அழகாக இல்லாமல் ஜெயித்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தான் என்று சொன்னார். காரணம், அவரிடம் இருந்த மனம், அவருக்கு இருந்த மனசு. நான் கூட கவிதையிலே சொல்லுவேன், பள்ளிகளுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தகப் பையை, காமராஜர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை. அவர் மட்டும்தான் சாப்பாடு போட்டார் இல்லையா. முதல்ல ஆள் ரொம்ப கருப்பு காமராஜர். அதை கூட கவிதையில் சொல்ல வேண்டுமென்றால் உயர்த்தி தான் சொல்ல வேண்டும், அதுதானே கவிதை. நான் சொல்லுவேன், இவரால் தான் எத்தனையோ பேர் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால், காமராஜரால் தான், இவரால் தான் எத்தனையோ பேர் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால் தான் கர்ப்பப்பையே இவருக்கு கரும்பலகை நிறமடித்தது.
கர்ப்பப்பையே இவருக்கு கரும்பலகை நிறமடித்தது. இது கவிதை. அவர் கருப்பு ஆள். ஆனால் அவர்தான் அந்த அன்று விருதுப்பட்டியில் பள்ளிக்கூடம் அழைத்தும் அவர் போனதில்லை. 6ஆம் வகுப்பிற்கு பிறகு காமராஜர் படிக்கலை. அன்று விருதுப்பட்டியில் பள்ளிக்கூடம் அழைத்தும் அவர் போனதில்லை. ஆனால் அவர்தான் அந்த பள்ளிக்கூடங்களையே அநேக பட்டிகளுக்கும் அழைத்து போனார். அதான் பெருந்தலைவர் காமராஜருடைய திட்டம். எப்படி பெருந்தலைவர் காமராஜர் நிறைய கல்விக்கூடங்களை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி அணைக்கட்டுகளை சொல்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அதிக அணைக்கட்டுகளை கொண்டு வந்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு. அவர் கலைஞரை பற்றி சொன்னார். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பெருமை உண்டு. அவர் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ஒரு தலைவரை பற்றி சில செய்திகளை சொல்லுகிறேன். நீங்கள் யார் என்று சொன்னால், இது நான் வைக்கிற கேள்வி போட்டி பேராசிரியர்களுக்கு அல்ல, மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான். நான் சொல்கிற தலைவர் யாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே என்கிட்ட அந்த 500 ரூபாயை வாங்கிட்டு போயிடலாம். ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு க்ளூ கூட கொடுக்குறேன், சரிங்களா? ஒரே ஒரு சொல்லிவிட்டு அடுத்தவரை படைத்து விடுவேன். ஒரு மிகப்பெரிய தலைவர் நான் சொல்ல போவது தமிழ் தலைவர் அல்ல, இந்திய அளவில் ஒரு பெரிய தலைவர். ஒரு நாள் அவர் வீட்டில் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் வீடு இருந்தது மும்பை, அப்பொழுது பாம்பே இல்லையா? பாம்பேயில் உட்காந்து எல்லாம் வீட்டில் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் அவர் 9ஆம் வகுப்பு படிக்கிறார். நான் சொல்லக்கூடிய தலைவர் அப்பொழுது 9ஆம் வகுப்பு படிக்கிறார். வீட்டில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவருடைய தம்பி தங்கைகள் 7 பேர், அப்பா இல்லை அம்மா எல்லோரும். அப்பா சாப்பிட உட்காரலை, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு தோட்டத்தில், பின்னால் இருக்கிற தோட்டத்தில் ஒரு சத்தம் கேட்கு. என்னென்னு ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த தலைவருடைய அந்த பையனுடைய அப்பா கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இரவு நேரம். குடும்பமே அதிர்ந்து விட்டது. தந்தையை இழந்தால் அந்த குடும்பம் எப்படி தவிக்கும்? குடும்பமே தவித்தது. ஜிடி வில்சன் கல்லூரி, மும்பையில் இருக்கிற கல்லூரியில் தான் அவர் படித்தார். அற்புதமாக படிப்பார், வகுப்பிலேயே முதல் மாணவர். அவருக்காக அந்த கல்வி நிறுவனம் மாதம் 10 ரூபாய் உபகார சம்பளம், 10 ரூபா மாதம் கொடுக்குமா. அவர் எழுதுகிறார், அந்த 10 ரூபாயை நான் எனக்காக ஒரு நாளும் பயன்படுத்தியதே இல்லை. என் தம்பி தங்கைகளுக்கு உதவும் என்று நான் வீட்டிலே கொடுத்து விடுவேன். அதனால் நான் எங்கு சென்றாலும் மும்பையில் நடந்துதான் செல்வேன். பஸ்ஸில் கூட போக மாட்டாராம், காசாகுமேன்னு. வில்சன் அதற்கு பிறகு கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறார். கல்லூரியிலும் அவர் முதல் மாணவராக வருகிறார். நேர்முக தேர்வு, இன்டர்வியூ எக்ஸாம் எழுதுகிறார். குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறார். நேர்முக தேர்வு நடக்கு. நேர்முக தேர்வு ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த வேலை கிடைக்கலன்னா நீ என்ன நினைப்ப அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்தியா ஒரு பரந்த ஜனநாயக நாடு, எனக்கு இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு என்னைய மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு பதிலுக்காகவே அவரை தேர்வு செய்கிறார்கள். ஒரு பதிலுக்காகவே தேர்வு. அவங்க அப்பா ஏன் இறந்தார்னா, அவங்க அப்பா வேலை பார்த்தது குஜராத்தில், ப்ரமோஷன் கிடைக்கல ரொம்ப வருஷமாங்கிற வருத்தத்தில் அவர் தற்கொலை பண்ணிட்டார். இப்போது இவர் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை பார்க்குறார். கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தார் 10 வருஷம். அப்போ ஒருங்கிணைந்த பம்பாய் மாநிலம், அதில் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்த பிறகு ஆசை வருது, இது காணாது, மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும், அப்போ அரசியல் தான் சரியான வழி என்று அரசியலில் சேருகிறார். மும்பை மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக மாறுகிறார். மும்பை மாநிலத்தின் முதலமைச்சராகிறார். அப்போ நேரு என்ன சொல்றாரு, நீங்கள் டெல்லி அரசியலுக்கு வந்துவிடுங்கன்னு சொல்றாரு. இந்திய அமைச்சராக மத்திய அமைச்சரவையிலே சேர்ந்து அமைச்சராகிறார். தெரியுதா இப்போ அது? சரி, ஒரு காலத்தில் இந்தியாவின் பிரதமராகவே மாறுகிறார். சொல்றவங்க இது யார்? இந்த தலைவர். அதாவது என்னன்னா, அவருடைய நேர்மை எப்படி தெரியுமா? அவர் மராட்டிய மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, இப்படி ஒரு அரசியல் தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டார். மராட்டிய மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவருடைய பொண்ணு மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்லூரியில் படிக்குது. அவர் பொண்ணு படிக்கும்போது அந்த பொண்ணு நல்லா படிக்கும். ஆனால் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுது. ஃபைனலில் அது அப்பாட்ட சொல்லுது, அப்பா நான் நல்லா தான்ப்பா எழுதியிருந்தேன், ஏதோ திருத்தினவங்க சரியாக திருத்தலை, நான் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை நீ அப்ளை பண்ணக்கூடாது, நீ உண்மையிலேயே நல்லா எழுதி உனக்கு உண்மையிலே அவங்க தப்பாக மதிப்பெண் போட்டு இப்போ ரீடோட்டலிங்கில் சரியாக நீ பாஸ் பண்ணால் கூட முதலமைச்சர் பொண்ணு அப்படிங்கிறதுக்காக உனக்கு மார்க் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த பெயரை நான் எடுக்க விரும்பவில்லை, அதனால் நீ ரீடோட்டிலிங் அப்ளை பண்ணக்கூடாது என்று சொன்னவுடன் அன்பானவர்களே, அந்த குழந்தை, பெண் குழந்தை தற்கொலை செய்து கொண்டது. பாருங்கள், ஒரு நேர்மைக்காக தன்னுடைய மகளையே பறிகொடுத்த தலைவர் அவர். அப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்கள். பாப்பா எந்திரி, ஏதோ சொல்லுங்கம்மா. வாஜ்பாய்க்கு பொண்ணுலாம் இருந்ததா? இல்லைம்மா, நேரம் ஆகிட்டே இருக்கு, அடுத்தவர் பேசணும். யாராவது இந்த பக்கம்? எப்போவுமே இது என்ன, இப்போல்லாம் ஆண்கள்னால் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. இல்லை, சரி, நேரமாவது நான் சொல்கிறேன். பாப்பா, இப்போ தம்பி 2 பேர் மட்டும் வாங்க, 2 பேர் வாங்க வாங்க ராஜா. இவங்க 2 பேரும் ஆளுக்கு 250 ரூபாய் பகிர்ந்து எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன விடை தவறு. நான் அதற்காக சொல்லவில்லை. இவ்வளவு கூட்டத்திலும் நான் விடையை சொல்கிறேன். இவ்வளவு கூட்டத்திலும் எழுந்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்கிறதே, அதற்கே முதலில் பரிசு கொடுக்க வேண்டும். ஆளுக்கு 250 ரூபாய் எடுத்துங்கன்னா யார்கிட்டயா கொடுத்த மாதிரி. எப்போவுமே என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் நாளைக்கு நிறைய நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள போகிறீர்கள். எப்போவுமே நீங்கள் தயக்கமாக இருக்காதீங்க. முதல்ல உடைங்க. நான் கூட சொல்லுவேன், தயக்கம் என்பது சொந்த சிறை, அதில் தங்கி கிடப்பது உந்தன் குறை. எதுவும் முடியும் என்று நினை, நீ எழுந்து நடக்கும் ஏவுகணை. மறந்துடக்கூடாது. நான் கேட்ட கேள்விக்கான பதில் மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் தான் நான் சொன்ன தலைவர். இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அவருடைய நீங்கள் நல்ல நல்ல நூல்களை, இது மாதிரி வரலாறுகளை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆனாலும் அந்த குழந்தைகள் சொன்னது தவறான பதிலாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது, அது உங்களுக்கு வர வேண்டும். அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.